ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العلي العليم. அழகிய குரல் வளத்தோடு அருள்முறையாம் திருமறை வசனங்களோடு நிகழ்ச்சியை ஆரம்பித்து தந்த மதரசத்துல் ஹிதாயாவினுடைய மாணவன் அன்புக்குரிய MIM இமானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் வரவேற்புரை தந்து கொள்வதற்காக அன்போடு அழைத்துக் கொள்வது நிகழ்ச்சியை மும்முரமாக ஈடுபடுவதிலே தன்னை ஒருவராக அர்ப்பணித்து நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்துல் ரஹ்மான் சார் அவர்களை அன்போடு உரை நிகழ்த்துமாறு இந்த விலையிலே கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது மாபெரும் இயக்கமான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வெற்றியை நோக்கிய பயணத்திலே ஒரு கட்டமாக இன்றைய இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்வு இரண்டு அடிப்படை அம்சங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற நம் எல்லோருக்கும் பரிச்சயமானவர், எல்லோருடைய உள்ளங்களிலும் என்றும் குடிகொண்டிருப்பவர், கல்முனை மாநகரத்தின் முதல்வராக இருந்து தேசிய ரீதியாக கல்முனை மாநகரத்தை பேசும் பொருளாக அலங்கரித்து செயல்பட்ட செயல் வீரர், எமது கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர், எமது மண்ணின் மைந்தனும் கல்முனை மாநகர மக்களின் உள்ளங்களிலே குடிகொண்டிருப்பவருமான டாக்டர் சிராஜ் மீராசாய் அவர்களை முதலில் விழித்துக் கொண்டவனாக அவர்களுடைய வருகையை வருக வருகன எமது மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டு எமது கட்சியினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்று வரையிலும் மரணிக்கும் வரையிலும் கூட கட்சியிலே நிலையாக உறுதியாக தன்னையும் தனது குடும்பத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எமது கட்சியினுடைய இரண்டாவது ஸ்தானத்திலே இருக்கிற தவிசாளர் அப்துல் மஜீத் எனது சாச்சாப்பா அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வருகை வருக வருகன எமது மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டு எமது சக நண்பர் ஆசிரியர் சியாத் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்களையும் விழித்துக் கொண்டு அவர்களையும் வருக வருகன வரவேற்றுக் கொண்டவனாக பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற எமது கட்சியினுடைய நிலையான போராளிகளில் ஒருவர், மூத்த போராளிகளில் ஒருவர், எந்த அழைப்புதலுக்கும் தயங்காமல் கொணக்கெடுக்காமல் நல்ல ஒரு
சுத்தியுடன் எந்த ஒரு வைபவத்துக்கும் வந்து கலந்து சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை கொண்ட காரதீவு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் இஸ்மாயில் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று அதையும் வரவேற்றுக் கொண்டவனாக பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற எமது மண்ணின் மைந்தர்களில் ஒருவர் முன்னாள் கல்முனை மாநகர சபையின் உறுப்பினர் எமது கட்சியோடும் எமது மண்ணோடும் எமது மைந்தர் சிராஜ் மீராசாய் அவர்களுடனும் என்றும் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். அவரும் எந்த ஒரு விடயத்தையும் தூக்கி பிடிக்காமல் நல்ல மன உணர்வோடு நல்ல தார்மீக மனதோடு எல்லா அழைப்பதல்களையும் ஏற்று எங்களிலே என்றும் எம்மனிலே இருந்து கொண்டிருக்கிற நிசாருடீன் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக அவர்களுடைய வருகையையும் எம் மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டவனாக பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற எமது தொழிலதிபர் ஃபரீத் ஹாஜியார் அவர்களை எமது மண்ணுக்கும் எமது மக்களுக்கும் எமது சிராஜ் மீராசாய் அவர்களுடைய வெற்றி பயணங்களிலே ஒரு பங்காளியாக இருந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு செம்மகன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நல்வரவாகட்டும் என்று வரவேற்றுக் கொண்டவனாக பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற எமது கட்சியினுடைய மூத்த போராளிகளில் ஒருவர் என்றும் கட்சியுடன் நிலையாக நிலைத்திருப்பவர் கட்சிக்காக வேண்டி தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற செல்லமாக எவசைன் என்று அழைக்கப்படுகின்ற ரஷீத் ஹாஜியார் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று உங்களையும் இந்த மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டவனாக பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற தென்கல பல்கலைக்கழகத்தின் ஓய்வு நிலை உத்தியோகஸ்தர் இஸ்மாயில் எமது மத்திய குழு உறுப்பினர் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நல்வரவாகட்டும் என்று இந்த மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டு அதற்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற சென்ட்ரல் முஸ்லிம் காங்கிரசினுடைய அமைப்பாளர் அவரும் இந்த கட்சியின் நீண்டகால ஒரு போராளி அவரும் என்றும் எங்களோட தோளோடு தோள் என்று எங்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நிசார் ஹாஜியார் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நல்வரவாகட்டும் என்று வரவேற்றுக் கொண்டு அதற்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற மாளிகைக்காடு கிழக்கு பிரதேச அமைப்பாளர் நாசர் அவர்களும் என்றும் எங்களுடைய எல்லா விடயங்களிலும் தோளோடு தோள் நின்று எங்களுக்குள் சங்கமமாகி கொண்டிருக்கிற ஒரு போராளி அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நல்வரவாகட்டும் என்று நான் மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டு அதற்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறவர்களையும் நேரத்தை சுருக்கமாக முடிக்க வேண்டியிருப்பதனால் உங்களையும் விழித்துக் கொண்டவனாக என் முன்னால் அமர்ந்திருக்கிற முஸ்லிம் காங்கிரசினுடைய போராளிகள் இளைஞர்கள் மாதர்கள் மற்றும் இளைஞர்கள் உங்களின் கரங்களினால் தான் இந்த கட்சி என்றும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சிக்கு என்றும் உயிரோட்டிக் கொண்டிருக்கிற என் முன்னால் அமர்ந்திருக்கிற முஸ்லிம் காங்கிரசினுடைய அனைத்து போராளிகளையும் அனைத்து மாதர்களையும் ஒட்டுமொத்தமாகவும் சுருக்கமாகவும் விழித்துக் கொண்டவனாக உங்கள் மீதும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது மண்ணின் சார்பாக வருக வருகன வரவேற்றுக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் நிலைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக எனது விடயத்துக்கு வருகிறேன். நான் எமது தலைமை இருக்கின்ற போது இந்த மண்ணை பற்றியும் இந்த மண்ணின் மைந்தனை பற்றியும் சிறப்பான ஒரு உரையை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடும் ஒரு உணர்வோடும் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் காலமும் நேரமும் இடம் தராத ஒரு சந்தர்ப்பத்திலே
நான் முன்கூட்டியே பேச வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனது உண்மையான இந்த மண்ணை பற்றியும் இந்த மண்ணின் மைந்தனை பற்றியும் இந்த மாநகர மக்களின் எதிர்கால விடயங்களை பற்றியும் அவர் அமர்ந்திருக்கின்ற போது நிறைவான விடயங்களை பேச வேண்டிய ஒரு நிலையில் இருந்த போதிலும் தற்போதைய நேரத்தின் சூழ்நிலையை காரணமாக கொண்டு எனது பேச்சை சுருக்கமாகவும் சில தெளிவோடும் நான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைய நிகழ்வின் பிரதான நோக்கம் எமது மாமனிதர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் மரணித்து 23 ஆண்டுகள் நினைவு கூறுகின்ற நினைவேந்தல் எதிர்வருகின்ற 16ஆம் தேதி எம் மண்ணிலே லீ மெரிடியன் ஹோலிலே நடைபெற இருக்கின்ற என்கிற செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவதில் நான் இந்த மண் சார்பாக பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்வு மிக போராட்டத்தின் மத்தியிலே பல போட்டிகளுக்கு மத்தியிலே எமது மூத்த போராளி ஆயுட்காலம் இந்த முஸ்லிம் காங்கிரஸுக்காக வேண்டி இந்த வேடுகை நோக்கி பிரமாண்டமான முறையிலே அழைத்து வரப்படுகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் எதற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த முஸ்லிம் சமூகத்திற்காக தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற சட்ட உருவானே அன்புக்கும் மதிப்புக்குரிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அன்புக்குரிய தலைவர் ரவுஃபுக்கிம் அவர்களே அன்போடு இந்த ஏற்பாட்டுக்கு சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அன்புக்குரிய போராளிகளே, அதுபோன்று முன்னாள் கிழக்கு மாகாண சபைகளுடைய ஆளுநர் அன்புக்கு மதிப்புக்குரிய அதனை தொடர்ந்து வருகை தந்திருக்கின்ற சமாந்திரி நாடாளுமன்றத்துடைய கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய மன்சூர் அதனை தொடர்ந்து வருகை தந்திருக்கின்ற ஏனைய அதிகாரிகளையும் அன்போடு இந்த ஏற்பாடுகள் சார்பாக நாங்கள் அன்போடு வருகை வரவேற்றுக் கொள்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நாம் அலை நீர் அடைப்பையிலே வழி சமைத்தார்
இந்த சந்தர்ப்பத்திலே எமது ஏற்பாட்டு குழுவை நோக்கி இங்கே வருகின்ற பிரசுரமாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தேசிய தலைவர் சட்ட விதமானே முஸ்லிம் சமூகத்திற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர். நீண்ட காலமாக அரசியலிலே தன்னை அர்ப்பணித்து நிதானமான தனித்துவமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய அன்புக்குரிய தலைவர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் பெருமனம் கொண்டு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இங்கே பிரசன்னமாக சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் நிகாமடுள்ள நாடாளுமன்றத்தினுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய MIM மான்சூர் அவர்களையும் அவரை தொடர்ந்து இங்கே பிரசன்னமாக சிறப்பித்திருக்கின்ற அன்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ MC ஃபைசல் காசிம் அவர்களையும் அவரை தொடர்ந்து இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை அர்ப்பணித்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் MS தௌஃபீக் அவர்களையும் அதை தொடர்ந்து பிரசனமாக இருக்கின்ற அன்புக்குரிய HM ஹாரிஸ் அவர்களையும் அதை போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபையுடைய கௌரவ உறுப்பினர் உருமாலப்பே அவர்களையும் அதனை தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் அன்போடு நாங்கள் இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய நீண்ட கால மூத்த போராளி அன்புக்குரிய மன்சூர் காதர் அவர்களையும் அன்போடு இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக அப்போது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய முதல்வரும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மெட்ரோபாலிட்டன் கல்வி நிலையத்தினுடைய தவிசாளரும் கலாநிதி சாஹிப் அவர்களையும் இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக உரை நிகழ்த்த அன்போடு இந்த வெளியிலே வரவேற்புரைக்கு அழைத்துக் கொள்கின்றோம். அப்துல் ரஹ்மான் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக உரை நிகழ்த்துவதற்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் வரவேற்புரையை ஏற்கனவே உரையாற்றிக் கொண்டிருந்த போது எமது தலைமையின் வருகையின் காரணமாக இடைநிலையிலே நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனது இந்த வரவேற்புரையை மீண்டும் தொடரலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற எமது தேசிய தலைவர் சட்ட முதுமானி எமது முஸ்லிம் காங்கிரசினுடைய குரலை சர்வதேசத்துக்கு என்றும் ஒலிக்கச் செய்கின்ற ஒரு மாமனிதர், அரசியல் எதிரிகளினாலும் கூட முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் என்றால் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமைத்துவம் தான் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமைத்துவம் எமது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவு நல்வரவாக இந்த மண்ணின் சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போன்று எமது கல்முனை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், கல்முனையின் காவலர், எமது சட்டத்தரணி HM ஹரிஸ் சார் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நல்வரவாக அமையட்டும் என்று இந்த மண் சார்பாக வரவேற்றுக் கொண்டவனாக, அடுத்ததாக இங்க பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற திருகோணமலை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளரும் எமது மதிப்புக்குரிய MS தௌஃபீக் சார் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக, பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற சம்மாந்துறை தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்சூர் சார் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நல்வரவாக அமையட்டும் என்று இந்த மண்ணின் சார்பாக வேண்டிக் கொண்டவனாக, அதற்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற கிழக்கு மாகாண முன்னாள் மாகாண சபையின் அமைச்சர்
உதுமாலவே சார் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே விழித்துக் கொண்டு உங்களையும் இந்த மண் சார்பாக வருகவன வரவேற்றுக் கொண்டவனாக மற்றும் எமது பொத்திவில் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் எமது முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவராக இருந்து கொண்டிருக்கிற MC காசிம் சார் அவர்களையும் பைசல் காசிம் சார் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நெல்வரவாகட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்கிறேன். நான் தலைமைத்துவம் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மண்ணை பற்றியும் இந்த மண்ணின் மைந்தனை பற்றியும் நிறைவான விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடுதான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காலமும் நேரமும் இடம் கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே எனது பேச்சை சுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருப்பதனால் எனது பேச்சை சுருக்கமாக முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். கௌரவத்துக்குரிய தலைவர் எமது ரவுஹக்கீம் சார் அவர்களே, இந்த மண்ணை பற்றியும் இந்த மண்ணின் மைந்தனை பற்றியும் நான் சுருக்கமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த மண் முஸ்லிம் காங்கிரசுக்காக அளப்பரிய சாதனைகளை நிலைநாட்டிய மண் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலைவராக்கிய மண் இந்த சாய்ந்தமருதூர் மண் மாத்திரமல்ல. இந்த சாய்ந்தமருதூர் ஏக காலத்திலே வடகிழக்கு மாகாண சபையிலே 3 உறுப்பினர்களை பெற்றெடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊர்தான் இந்த சாய்ந்தமருதூர் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மறந்துவிட முடியாது. வடகிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது உயிருக்காக போராடிய அந்த போராட்ட வீரர்கள் களத்திலே தேர்தல் களத்திலே இறங்கி அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தேர்தல் களத்திலே வென்று 3 உறுப்பினர்களை இங்கே வீட்டிருக்கிற கௌரவ தவிசாளர் மஜீத் அவர்கள், அதே போன்று நிஜாமுதீன் MM போன்ற 3 முஸ்லிம் காங்கிரஸ் மாகாண சபை உறுப்பினர்களை ஏக காலத்திலே இந்த கட்சிக்காக வெற்றி வாகை சூடித்தந்த ஒரு பெருமைக்கு ஒரு ஊர்தான் இந்த சாய்ந்தமருதூர் மண். அது மாத்திரமல்ல, இந்த சாய்ந்தமருதூர் மண் இந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய கட்சிக்காக வேண்டி அளப்பரிய சேவைகளை ஆற்றிய இந்த மண். இந்த மண்ணிலேதான் எமது மண்ணின் மைந்தனாக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் மேயராக வீட்டிருக்கிற சிராஸ் மீராசாய் அவர்களை 45 நாட்களுக்குள் அரசியலுக்குள்ளே உள்வாங்கி கல்முனை மாநகரத்தினுடைய அந்த மாநகர முதல்வர் என்கிற சிம்மாசனத்திலே அமர வைத்து அந்த பெருமையை இந்த தேசியத்துக்கு உணர்த்திய பெருமைக்குரிய மண்தான் இந்த சாய்ந்தமருதூருடைய மண். இந்த மண்ணிலே பிறந்த சிராஸ் மீராசாயோ அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நேரத்திலே நிகழ்ச்சிக்கு பிரசனமாக சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்து தன்னால் முடிவான சேவைகளை இந்த கிழக்கு மாகாணத்திற்காக செய்துவிட்டு இப்போது தன்னை முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு அர்ப்பணித்திருக்கின்ற அன்புக்குரிய கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா அவர்களையும் இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் அன்போடு வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் நாயகமாகவும் முன்னாள் அமைச்சராகவும் இன்று எமது கட்சியினுடன் இணைந்து பிரதி தலைவராக இருக்கிற எமது கௌரவத்துக்குரிய ஹிஸ்புல்லா சார் அவர்களை விழித்துக் கொண்டவனாக உங்களுடைய வரவும் நெல்வரவாக அமைய வேண்டும் என்ற இந்த மண் சார்பாக வேண்டிக் கொண்டு எனது விடயத்துக்கு வருகிறேன். இவ்வாறான இந்த மண் இன்று சிராஸ் மீராசாய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு இந்த மண் மிகவும் பிரகாசமாகவும் மிகவும் ஒரு முஸ்லிம் காங்கிரசுடைய வளர்ச்சி பாதையிலே மிகவும் ஒரு உச்சக்கட்டத்திலே இருந்த வரலாறுகளை நாம் யாரும் மறந்துவிட முடியாது.
அவர் கல்முனை மாநகரத்தினுடைய முதல்வராக இருந்தபோது இந்த கல்முனை மாநகர மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அளப்பரிய சேவைகளை ஆற்றி இந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய நாமத்தை தேசிய ரீதியாக பரப்புரை செய்த ஒரு செயல் வீரர்தான் சிராஜ் மீரா சாஹிப் அவர்கள். அவர்களுடைய வருகையின் காரணமாகத்தான் முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரகாசம் இந்த மாநகரத்திலே மிகவும் சிறப்பாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர் தன்னை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அளப்பரிய சேவைகள் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருடைய அந்த இருப்பு சற்று தூரமாக்கப்பட்டது. அவர் இந்த முஸ்லிம் காங்கிரசிலிருந்து தூரமாக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த மண் சோர்விழந்து காணப்பட்ட வரலாறை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சாய்ந்தமருது மண் முஸ்லிம் காங்கிரசிற்காக 90% வாக்குகளை போட்ட மண். அவருடைய தூரப்படுத்தலின் காரணமாக இந்த கட்சியிலிருந்து வெளியேற பிற்பாடு இந்த மண் முஸ்லிம் காங்கிரசுடைய இருப்பு மிக கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளப்பட்ட வரலாறுகளை நாம் அண்மை கால தேர்தல் மூலமாகவும் வாக்களிப்புகள் மூலமாகவும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவ்வாறான நிலைமையில்தான் எமது கட்சியினுடைய தலைமை அவருடைய வீரத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய துடிப்பையும் உணர்ந்து கொண்டு இந்த கட்சிக்குள்ளே மீண்டும் உள்வாங்கி இருக்கிறது. அதற்காக வேண்டி இந்த மண் சார்பாக இந்த கல்முனை மாநகர மக்கள் சார்பாக தலைமைத்துவத்துக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மண் அவர் இந்த கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டதன் பின்னர் இந்த கட்சி இந்த மண்ணிலேயும் இந்த மாநகரத்திலேயும் இந்த மாவட்டத்திலேயும் மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சி நிரல் எம்எச்எம் அஸ்ரப் மாமனிதர் அவர்களுடைய 16ஆம் தேதிய அந்த வைபவத்தை தொடர்ந்து இந்த மண்ணையும் இந்த மாவட்டத்தையும் இந்த மாகாணத்தையும் முஸ்லிம் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டம் தீட்டி தயார் நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த நிகழ்வு இன்று அது மிகவும் அழகான முறையிலே மிகவும் பிரகாசமான முறையிலே உங்கள் கண் பார்வையிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது சிராஜ் மீரா சாஹிப் அவர்களுடைய வருகையின் பின்னர் இன்று எங்களுடைய மண்ணின் மைந்தர்களும் மாநகர மக்களும் அம்பாறை மாவட்ட முஸ்லிம் காங்கிரசுடைய போராளிகளும் மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் வீர நடையுடனும் மிகவும் உற்சாகத்துடனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உற்சாகம் எங்களை மீண்டும் இந்த மாவட்டத்திலே இந்த கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய இருப்பை பாதுகாப்பை அந்தஸ்தை மேலோங்க செய்யும் என்கிற ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை சிறப்பான ஒரு நிலைமையையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறி வைக்க ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைய இந்த நிலைமையிலே எமது கட்சிக்குள் சில பிளவுகளை யாரும் ஏற்படுத்தக்கூடாது. எமது கட்சியை வளைத்து பல சவால்கள் முன்கொண்டு இருக்கிறது. எமது கண்முன்னே நாங்கள் காணுகிறோம். பல ரேஞ்ச் ரோவர்கள் ஓடி திரிகிறது, லேன் குருசினர்கள் பவனி வருகிறது, டிஸ்கவரிகள் அமர்ந்து கிடக்கிறது. எமது கட்சிகளுடைய சவால்களை முறியடிப்பதற்காக வேண்டி எமது எதிரிகளுடைய சவால்களை முறியடிப்பதற்காக வேண்டி எமது கட்சிக்குள் இருக்கிற அனைத்து போராளிகளும் அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்களும் உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எமது கட்சியினுடைய வெற்றிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இறுதியாக ஒன்றை கூறி வைக்க விரும்புகிறேன். யார் எந்த பதவியை அடைய விரும்பினாலும், உங்களுடைய அபிலாஷைகளை எந்த ரூபத்தில் நிறைவேற்ற விரும்பினாலும், முஸ்லிம் காங்கிரஸ் என்கிற மாபெரிய இயக்கத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய அபிலாஷைகளை அடைய முடியும் என்பதனை எமது முன்னாள் ஆளுநர் அவர்களும் எமது முன்னாள் மேயர் அவர்களும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தலைமைத்துவத்தை நான் மீண்டும் பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன். தனது தாராள மனப்பான்மையுடன் அவர்களை கட்சிக்குள் உள்வாங்கி இன்று கட்சி மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் வழிகோலியாக அமைகின்ற மாபெரிய தலைவர் ரவுப் ஹக்கீம் சார் அவர்களை மீண்டும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டி
அவர்களை புகழ்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்திலே சிறப்பான முறையில் உரை நிகழ்த்தி விடைபெற்று தந்திருக்கின்ற ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊரினுடைய மூத்த உலமா SHM ஆதம்பாவா மௌலவி அவர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் கண்ணியமாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்வது தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தவிசாளராக இருந்து தன்னை முற்றுமுழுதாக உங்களுக்கான கண்ணியத்தினை எப்போதும் நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டு இந்த நேரத்திலே அன்போடு நாங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் வடகிழக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினராக இருந்து தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்திருக்கின்ற அன்புக்குரிய கட்சியினுடைய மூத்த போராளி அப்துல் மஜீத் அவர்களை அன்போடு உரை நிகழ்த்துமாறு இந்த வேளை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. எதிர்பாராத விதமாக மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்களே, எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பெரும் தலைவரின் இரும்பு தினத்தை மிக சிறப்பான முறையிலே நடாத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்னோடியாக இந்த மாவட்டத்துக்கு கள விஜயம் செய்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, அவர்களோடு இணைந்து என்னுடைய அன்பு நண்பர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆரம்பகால உறுப்பினர் கவர்னர் தற்போது கட்சியின் பெரு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் MLA உஸ்புல்லா அவர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் அனைவரையும் வலித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கடந்த ஏப்ரல் மாதம் கடுமையாக சுகமீனமுற்றிருந்த போது என்னை பார்ப்பதற்காக தலைவர் அவர்கள் வீடு வந்திருந்தார்கள். அப்போது தலைவரிடம் சொன்னேன், எதிர்வரும் செப்டம்பர் 16 வைபவத்தை, பெருந்தலைவருடைய வைபவத்தை சாய்ந்த மரத்தில் நீங்கள் நடத்த வேண்டும், நான் மௌத்தானாலும் இது கடன் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் சரி என்று கேட்டுவிட்டு தலைவர் போய்விட்டார்கள். அதன் பிறகு சில நாட்களிலே சகோதரர் எங்களுடைய முன்னாள் மேயர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் இதை பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள். அவர்களோடும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொன்னேன். தலைவரோடு இணைந்து இந்த வைபவத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டிருந்தேன். அதை போன்றே எங்களுடைய மாவட்ட செயலாளர் அரோஸ் அவரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு தலைவருடன் ஞாபகப்படுத்தினீர்களா என பலமுறை கேட்டிருக்கின்றேன். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அண்மையிலே ஒரு சில நாட்களுக்கு முன்பு வீடு வந்திருந்த சகோதரர் சிராஸ் அவர்கள் சொன்ன போது நான் சந்தோஷப்பட்டேன். ஹாலெல்லாம் புக் பண்ணியாக்கி மிக சிறப்பாக நடத்துவதற்கு தலைவர் ஒழுங்கு செய்கின்றார்கள். உச்சபீட உறுப்பினர்களையும் கூப்பிட்டு கொழும்பில் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அப்போது வீடு வந்தவர்கள் சொன்னார்கள், நாளை ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வோம் வீட்டை வாங்கல என்று சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு தான் இன்று இந்த அளவுக்கு சாய்ந்த மெல்லிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது எங்களுடைய தலைவர் சொல்லி வைக்க நான் விரும்புகின்றேன். ஆகவே பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய நிகழ்வுகள்
நாட்டின் பல பகுதியில் நடந்து வந்திருக்கிறது. தலைவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். 22 வருடங்களாக மிகச் சிறப்பாக நடந்து வந்திருக்கிறார்கள். எல்லா சிறப்புகளையும் விட இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 16ஆம் தேதி மிகச் சிறப்பாக நடைபெறப் போகின்றது என்பதனை இந்த இடத்தில் கூடியிருக்கின்ற மக்களே நமக்கு. ஆகவே பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கியவர்கள், முஸ்லிம் காங்கிரஸை இந்த மண்ணிலே வளர்த்தவர்கள். அவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. பல செப்டம்பர் 16 கடந்து போயிருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையையும் அட்டாளச்சேனையையும் தவிர வேறு எந்த ஒரு கிராமத்திலும் தலைவருடைய கத்தமல் குரான் வைபவங்கள் ஓதியதாக எனக்கு தெரியும். நான் முகஸ்துதிக்கு கதைக்கவில்லை. கல்முனை எம்பிரிக்காரு ஒவ்வொரு காலையிலையும் அங்க கத்தமல் குரான் நடக்கும். அதுபோன்று என்னுடைய நண்பர் வாஹித் அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார்கள். போன முறையும் மிக சிறப்பான முறையை அங்க நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த வருடம் சாய்ந்த மரத்தில் எழுச்சி கண்டிருப்பது எதிர்காலத்தில் அம்பாறை மாவட்டத்தில் எல்லா பிரதேசங்களிலும் இந்த உணர்வு பூர்வமாக எதிர்காலத்தில் தலைவருடைய வைபவம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், இந்த நேரத்திலே உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற முன்னாள் வடகிழக்கு மாகாணத்தினுடைய மாகாண சபை உறுப்பினர் அன்புக்குரிய அப்துல் மஜீத் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் அடுத்து உரை நிகழ்த்த அன்போடு இந்த வேலைக்கு அழைத்துக் கொள்வது கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்து தனித்துவமான பாதையிலே தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து தற்போது கட்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கட்சியினுடைய பிரதி தலைவர் கௌரவ கலாநிதி MLA ஹிஸ்புல்லா அவர்களே அன்போடு நாங்கள் இந்த விலையில் அளிக்கின்றோம். MLA ஹிஸ்புல்லா அவர்களை அன்போடு நாங்கள் அளிக்கின்றோம் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க உலமாக்களே, ஒரு சிறிய கலந்துரையாடலை ஒன்றுதான் நாங்கள் ஏற்பாடு செய்யுமாறு சொல்லி இருந்தோம். மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தையே இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களுடைய மேயர் சகோதரர் நண்பர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள். அவரை இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற மேயர் அவர்களை விழித்தவனாக இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற நமது கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களே, கட்சியினுடைய தவிசாளர் என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் முழக்கம் அப்துல் மஜீத் அவர்களே, கல்முனை தொகுதியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய பிரதி தலைவர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ஹரிஸ் JP அவர்களே, ஹரிஸ் MP அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் ஃபைசல் காசிம் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அல்ஹாஜ் MS உதுமான் லபி அவர்களே, மற்றும் இங்கு வீட்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்மாந்துறை தொகுதியினுடைய அமைப்பாளர் மதிப்புக்குரிய மன்சூர் அவர்களே, கட்சியினுடைய பிரதி செயலாளர் நாயகம் மன்சூர் காதர் அவர்களே, எங்களுடைய மரியாதைக்குரிய எனது நீண்டகால நண்பர் மரியாதைக்குரிய SHM ஆதம்பாவா மதனி அவர்களே, மற்றும் இங்கிருக்கின்ற பெரியோர்களே, எல்லோருடைய பெயர்களையும் சொல்ல முடியாமைக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும், நேரம் போதாது. கட்சியினுடைய அரசியல் பீட உறுப்பினர்களே,
மாநகர சபை, பிரதேச சபை உறுப்பினர்களே, மத்திய குழு உறுப்பினர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஷிராஸ் மீரா சாஹிபினுடைய அன்புக்குரிய ஆதரவாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே எதிர்வருகின்ற தலைவர் அவர்களுடைய 23வது மறைந்த செப்டம்பர் 16ஆம் தேதியை நினைவு கூர்ந்து அவருக்காக பிரார்த்தனை செய்து அவருடைய கற்பனைகள், அவருடைய சிந்தனைகள் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை அடைவது தொடர்பான தீர்மானங்களை எடுத்து கட்சியை வழிநடத்துகின்ற ஒரு முக்கியமான தினமாக அது மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கட்சியினுடைய தலைமை காரியாலயத்திலே தலைவர் எங்கள் எல்லோரையும் அழைத்து கலந்தாலோசனை பண்ணிய போது அதற்கு முன்பு முடியுமான அளவு விரைவாக அம்பாறை மாவட்டத்துக்கு சென்று எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களுக்கு சென்று மத்திய குழு உறுப்பினர்களை, அரசியல் பீட உறுப்பினர்களை சந்தித்து, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்று காலை தொடக்கம் நாங்கள் எல்லோரும் தலைவருடைய தலைமையிலே இறக்காமம் தொடக்கம் வரிப்பத்தஞ்சேனை அவ்வாறு ஒவ்வொரு கிராமமாக வந்து சம்மாந்துறை, சாய்ந்தமருது, கல்முனைக்குடி என்ற அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னரும் ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டி இருக்கிறோம். அக்கறை பற்றி உண்மையிலே மிக இந்த கூட்டமே போதும் தலைவர் நிகழ்வு நடத்துறதுக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான சனம் இங்கே வந்திருக்கிறது. ஆகவே தலைவர் எனக்கு முன் பேசுகின்ற போது சொன்னார், கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும். உண்மைதான் அது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால் நான் நினைக்கவில்லை இப்படி கிரௌட் இருந்திருக்கும் என்று. ஆகவே ஏதோ ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருந்திருக்கிறது இங்கே. ஆகவேதான் போற பக்கம் எல்லாம் அதிகமான போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்திருப்பதை கண்டு, அதிலும் விசேஷமாக சாய்ந்த மருது கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகள், நான் யாரையும் குறை சொல்லவில்லை, இருந்த அரசியல் சூழ்நிலைகள், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த நேரத்திலும் இவ்வளவு அதிகமான கட்சியை நேசிக்கின்ற, தலைமைத்துவத்தை நேசிக்கின்ற சகோதரர்கள் இங்கு வந்திருப்பதை கண்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த செப்டம்பர் 16ஆம் தேதிய நிகழ்வு வெறுமனே தலைவரை நினைவு கூறுகின்ற, தலைவரை பற்றி பேசுகின்ற, தலைவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு தினமாக மாத்திரம் இல்லாமல், தலைவர் எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியை உருவாக்கினாரோ, எங்களுக்கு எந்த வழியிலே நாங்கள் போக வேண்டும் என்று எங்களுக்கு காட்டி தந்தாரோ அந்த வழியிலே, அந்த பாதையிலே இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் கொண்டு செல்வதற்கான தீர்மானங்களை அல்ல எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் செயற்பட வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற ஒரு தினமாக அது மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோரும் அவாவாகும். ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் இருந்த அரசியல் சூழ்நிலைகள் வேறு. 1987ஆம் ஆண்டு தொடக்கம் முதலாவது பிரதேச சபை தேர்தல் திராசி சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். நானும் அந்த தேர்தலிலே முதலாவது 87ஆம் ஆண்டு திராசி சின்னத்திலே காத்தாங்குடி பிரதேச சபையிலே போட்டியிட்டேன். அன்று தொடக்கம் நாங்கள் இன்று வரையும் சுமார் 3 தசாப்தங்களுக்கு மேல் கடந்து வந்திருக்கிறோம் அரசியலிலே. ஆகவே இந்த காலங்களில் ஒவ்வொரு காலத்துக்கும் வித்தியாசப்படுகிறது. நானும் என்னுடைய தொகுதியிலே அரசியல் செய்கின்ற போது ஒரு 10 வருடம் 15 வருடம் போகின்ற போது கடந்த தேர்தலை போல இப்பொழுது செய்ய முடியாது. ஏனென்றால் இளைஞர்கள் நிறைய அறிவு உள்ளவர்கள், புதிய சமூகம் நிறைய அரசியல் அறிவு பெறுகிறது. கடந்த காலங்களை போன்று வந்து நாங்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே அரசியல் பேசுவது என்று கஷ்டமான விஷயம். ஏனென்றால் எங்களை விட உங்களுக்கு அரசியல் தெரியும் என்றால், நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தால், யூடியூபை திறந்தால், உங்களுடைய சோசியல் மீடியாவிலே நிறைய
நாளாந்தம் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் படித்துக் கொள்ளுகிறீர்கள், தெரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆகவே இன்றைய காலகட்டத்திலே நமது சமூகம் எதிர்நோக்குகின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தை சிங்கள பேரினவாத சமூகமும் எங்களை நசுக்க முனைகிறது, எங்களுடைய உரிமைகளை மறுக்க முனைகிறது. அதே போன்றுதான் எங்களுடைய சகோதர இனமான தமிழினமும் எங்களை நசுக்க முனைகிறது, எங்களுடைய உரிமைகளை தர மறுக்கிறது. ஆகவே இந்த இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலும் இந்த முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நடந்து வந்த பாதையிலே தொடர்ந்தும் பயணிக்க முடியாது. எங்களுடைய பாதையினுடைய போக்கு எல்லாவற்றையும் நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்திலே நாங்கள் இவர்களோடு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஜனாதிபதி அழைத்து பேசுகிறார். அதே ஜனாதிபதிக்கு தெரிய வேண்டும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்று. தலைமைத்துவம் கடந்த பாராளுமன்ற கூட்டத்திலே முஸ்லிம்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோதுதான் அவர் ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறார். முஸ்லிம் சமூகத்தை பற்றிய சிந்தனை, உணர்வு, இந்த நாடு, இந்த மாகாணம், இந்த மாவட்டம் எங்களுக்கு சொந்தமானது என்கின்ற செய்தியை நாங்கள் இனிமேல் உரத்து சொல்லியாக வேண்டும். அதற்கு நாங்கள் பிரிந்து நின்று அந்த பயணத்தை கொண்டு செல்ல முடியாது. சொந்த சுயலாபங்கள், அரசியல் நோக்கங்கள் இவைகளை வைத்துக் கொண்டு பிரதேசவாதம் இவைகளை எல்லாம் நாங்கள் வளர்த்து கொண்டிருந்தால் இது சர்வதேச சமூகம் எங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்த முனைகிறது. அவற்றுக்கு அப்பால் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுகின்ற போதுதான் எதிர்வருகின்ற அரசியல் தேர்தல் களங்களிலே, அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையினூடாக இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகிற ஒரு மாவட்டம் அம்பாறை மாவட்டம். அதிகமான முஸ்லிம் வாக்குகளை வைத்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆகக்கூடிய வாக்குகள் முஸ்லிம் வாக்குகள், இரண்டாவதுதான் சிங்கள வாக்குகள். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தை தோல்வி அடைந்து வருகிறோம். இந்த மாவட்டத்தை நாங்கள் அதிகமான வாக்குகள் எங்களுடைய கையில் இருந்தால் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெறவில்லை என்றால் எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அந்த பிரச்சனைகளை தீர்த்ததற்கான பரிகாரங்களை கண்டு எதிர்காலத்திலே எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மாவட்டத்தை நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெறுவது என்பது வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக மாத்திரமல்ல, சர்வதேச சமூகத்துக்கு, இந்த நாட்டு அரசுக்கு இந்த மாவட்டம் எங்களுக்கு சொந்தமான மாவட்டம், இந்த மாவட்டத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை எங்களுடைய கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அரசுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அதை இலகுவிலே அடைந்து விட முடியாது. அதற்காக நிறைய தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நிறைய எங்களோடு பிரிந்திருக்கின்ற சகோதரர்களை நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும். ஆகவே அவ்வாறான தீர்மானங்களை எடுக்கின்ற, அது பற்றி சிந்திக்கின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி, இந்த மாதம் 16 தொடக்கம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இரவு பகலாக எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு அந்த இலக்கியங்களால் மிக இலகுவாக அடைந்து விட முடியும். அதற்கான போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான பயணத்தை நாங்கள் தயார் செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அந்த 16ஆம் தேதி தலைவர் எந்த சிந்தனையை, எந்த நோக்கத்திற்காக, எந்த இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த கட்சியை உருவாக்கினாரோ, இங்கே முழக்கம் மஜித் இருக்கிறார். அவர் உங்களுக்கு இப்பொழுது தெரியாது, 87ஆம் ஆண்டுகளில் அவருடைய பேச்சு மிக கடுமையான முழக்கம். அதனால அவருக்கு முழக்கம் தெரியும். உங்களுக்கு இருக்கு முழக்க மஜித், அவர் மேடையில வந்து முழங்குறதா, இந்த இடி முழங்குறதானே, அப்படி பேசுவார் மேடையிலே. அவருடைய பணி 87ஆம் ஆண்டு துப்பாக்கி முனைகளுக்கு மத்தியிலே, 89ஆம் ஆண்டு தேர்தல், 88ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல், அந்த தேர்தல் காலங்களில் எல்லாம் மிக கடுமையாக
நாங்கள் கட்சிக்காக உழைத்தவர்கள், எங்களோடு நின்று செயற்பட்ட ஒரு சகோதரர் மஜீத் அவர்கள். ஆகவே அவருடைய விருப்பம் இந்த மண்ணிலே இது இடம்பெற வேண்டும் என்று அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய எண்ணம் நிறைவேறியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை மிகச் சிறப்பாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதிலே பங்கு பெற்றுவதோடு மிக சிறப்பான ஒரு செய்தியை இந்த நாட்டிலே இருக்கிற ஆக குறைந்தது முஸ்லிம் தலைமைகளுக்காவது அந்த 16ஆம் தேதி நிகழ்வு ஒரு செய்தியை சொல்லுவதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நேரத்திலே ஒரு நிகழ்ச்சி வெடிபெற்று தந்திருக்கின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தற்போதைய பிரதி தலைவராக இருந்த தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா அவர்களுக்கு இந்த வெளியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரை நிகழ்த்த அன்போடு அளித்துக் கொள்வது கல்முனை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நிகாமடுள்ள நாடாளுமன்றத்தினுடைய அன்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய பிரதி தலைவராக இருந்து தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ HMM ஹரிசர் அவர்களை அன்போடு இந்த வேளையிலே உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கூட்டத்துக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் மேயர், அன்புக்குரிய நண்பர் ஸ்ராஸ் மீரா சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியின் தேசிய தலைவர் சௌரர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களே, முன்னாள் ஆளுநர் கட்சியின் பிரதி தலைவர் சௌரர் ஹிஸ்புல்லா அவர்களே, எங்களுடைய கட்சியின் பொருளாளர் பார்லமெண்ட் உறுப்பினர் ஃபைசல் காசிம் அவர்களே, கட்சியின் தேசிய அமைப்பாளர் பார்லமெண்ட் உறுப்பினர் MS தௌஃபிக் அவர்களே, கட்சியுடைய பிரதி தலைவர் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் MA மன்சூர் அவர்களே, மன்னிக்கவும் எங்களுடைய அந்த மண்ணின் மைந்தன் கட்சியுடைய தவிசாளர், இந்த கட்சிக்காக மறைந்த பெருந்தலைவரோடு நாடு பூராவும் இருந்து கட்சியை வளர்த்த ஒரு தியாகி என்று சொல்ல வேண்டும், மதிப்புக்குரிய அப்துல் மஜீத் அவர்களே, எங்களுடைய கண்ணியமிக்க முன்னாள் கிழக்கு மாகாண உலமா சபை தற்போதைய கிழக்கு மாகாண சபை உலமா சபை தலைவர் அல்ஹாஜ் ஆதம்பா ஹஸ்ரத் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சௌர் உதுமல் லபி அவர்களே, கட்சியின் உப செயலாளர் சௌர் மன்சூர் காதர் அவர்களே, கட்சி மாவட்ட செயலாளர் சௌர் சமால்டீன் அவர்களே, மற்றும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சௌர் நிசாடீன், அதே போன்று எங்களுடைய கட்சி முக்கியஸ்தர் பல பேர் இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரையும் நான் விളിக்க நேரமில்லை. இருந்தும் இந்த பெருந்திரளான கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேசத்தின் கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரிய இளம் சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று உண்மையில் பகடி என்னென்றால் எங்களுடைய ஹிஸ்புல்லா சார் அவர்களுக்கு சாய்ந்தமருது சம்பந்தமாக கடந்த நினைக்கிறேன் தலைவருடைய இந்த ஏற்பாடு சம்பந்தமான கூட்டத்தில் வேறு பார்வை இருந்தது. அது இந்த மண்ணில் கட்சி இன்னும் பலமாகவில்லை என்ற ஒரு ஐயத்தில் இந்த நிகழ்வை வேறு இடத்தில் நடத்த முடியாதா என்று தலைவரிடம் கேட்டிருந்தார். ஆனால் நானும் சௌர் ஃபைசல் காசிம் மற்ற எங்களுடைய முன்னாள் மேஸ்ராஸ் மீரா சாஹிப் போன்ற எல்லோரும் இருந்து இல்லை, சாய்ந்தமருது மண்ணில் நாங்கள் வெற்றிகரமாக வருகின்ற 16ஆம் தேதி அந்த நிகழ்வை நடாத்துவது, அதற்கு முன்பு இதை பரீட்சித்து பார்ப்பதற்காக நீங்கள்
ஹிஸ்புல்லா ஆளுநர் அவர்களிடம் நானும் தலைவர் அவர்களும் சொன்னோம், நீங்கள் இந்த மண்ணுக்கு வர வேண்டும், அதே போன்று அம்பாறை மாவட்ட ஏனைய பிரதேசங்களுக்கு மறுமாறு அழைத்ததன் காரணமாக இன்று அவர் வந்த பின்பு அவருடைய அந்த மனதில் இருந்த நிலைப்பாடு முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று அம்பாறை மாவட்டத்தை பல பிரதேசங்களுக்கு சென்றாலும் சாய்ந்தமருதன் தான் இன்று மிக உற்சாகமான ஒரு பெருந்தலைவர். அவர்கள் அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு அந்த பீக் டேஸ் என்று சொல்வார்கள், ஆரம்ப அந்த கட்சி அந்த வேகமான அந்த காலத்தில் இருந்தது போன்று இன்று இந்த மண்ணில் இன்றைய தினம் மிகவும் இந்த கட்சியுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதிலும் மறைந்த பெருந்தலைவர் அவர்களை நினைவுபடுத்த வேண்டிய அவருடைய வருகின்ற 16ஆம் தேதி என்பது அடுத்த எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய அடுத்த 25 வருட காலமோ அல்லது 40 வருட கால வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற ஒரு ஆரம்ப ஒரு போராட்ட களமாக மறைந்த தலைவருடைய ஒரு நினைவு தினத்தை விட அந்த பெருந்தலைவரின் கனவினை அவர் 2012ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு பெரும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முஸ்லிம் சமூகத்துடைய விடுதலைக்கான நாளை குறிவைத்திருந்த அவர் துரைசமாக அதற்கு முன்முகத்தானார்கள். அவருடைய அந்த இலக்கை இன்று அவரோடு இருந்து ஆரம்பத்திலிருந்து கட்சியை வளர்த்த சௌர ஹிஸ்புல்லா இருக்கின்றார், சௌரர் எங்களுடைய அப்துல் மஜீத் அவர்கள் இருக்கின்றார், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இருக்கின்றார், அதே போன்று இந்த முன்வரிசையில் இருக்கின்ற ஆதம்பா ஹசரத் உட்பட அனைத்து இந்த மண்ணில் இருக்கின்ற இந்த சாய்ந்தமரு மண்ணில் இருக்கின்ற அத்தனை பேர் நீங்கள் சாட்சி. அவருடைய எண்ணங்கள் அவருடைய கனவுகள் முழுமைப்படுத்தப்படவில்லை. அந்த முழுமைப்படுத்தப்படுவதற்காக இந்த போராட்டத்தில் பல சோதனைகளை நாங்கள் கண்டிருந்தோம். அதி உச்சமான சோதனையாக கடந்த கோட்டபாய ஜனாதிபதியாக அதற்கு முன்பிருந்த அந்த சூழ்நிலைகள் இந்த நாட்டின் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையை தாண்டி நாங்கள் இன்று எந்த பெரும்பான்மை சமூகம் தெற்கில் இருந்த பெரும்பான்மை சமூகம் ஒரு மமதை கொண்டு அவர்கள் தங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியை, தங்களுடைய பிரதமரை, தங்களுடைய அமைச்சரவையை, தங்களுடைய பார்லமென்றத்தை தாங்கள் தீர்மானிக்க முடியும் என்ற அந்த வியாத்மக பெருச்சாலிகளுடைய அஸ்தமனத்துக்கு பின்பு இன்று புதிய ஒரு அத்தியாயத்தை மறைந்த பெருந்தலைவரின் அந்த கனவினை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு போராட்ட களமாக வருகின்ற 16ஆம் தேதி இந்த சாய்ந்தமருது மண் மாறப்போகின்றது என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இது இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நாளாக ஆரம்பித்து அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும் வரை இந்த நாட்டின் முஸ்லிம்களுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ அத்தனையும் இலக்கு வைத்து செயற்படுகின்ற ஒரு இயக்கமாக முஸ்லிம் காங்கிரஸ் செயற்பட போகின்றது. ஏனென்றால் இன்று எங்களுடைய ரப்பு எங்களுடைய கைகளில் மீண்டும் ஆயுதத்தை தந்திருக்கின்றார். சிறு பிள்ளைக்கும் தெரியும், வெப்சைட் பேஸ்புக்கை திறந்தால் இன்று தெற்கில் இன்று அவர்களுடைய வாக்கு வங்கிகள் 2 அல்ல 3 அல்ல 4 என்ற அளவுக்கு சிதறி இருக்கின்றது சகோதரர்களே. ஒரு பக்கம் அனுரகுமார ஜேவிபி, அதே போன்று எங்களுடைய எஸ்ஏபி சஜித் பிரேமதாஸ், எங்களுடைய நிகழ்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஒரு அணி, அதே போன்று புதுமுகங்களாக சம்பிக்க அதே மொட்டு மஹிந்த ராஜபக்சவுடைய அணி என்று அந்த வாக்குகள் இன்று பிரிந்திருக்கின்ற பொழுது
சிறுபிள்ளையுடைய கணக்குக்கு தெரியும் யார் தீர்மானிக்கின்ற சமூகம். எங்களுடைய முஸ்லிம் சமூகம். எங்களுடைய முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக ஒற்றுமைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக மறைந்த தலைவருடைய இலக்கை அடைய முடியும். பல கட்சிகள் இன்று மார்க்கெட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வர்த்தக கட்சிகள் அல்ல, கம்பெனிகள். அவர்களுடைய இலக்குகள் முஸ்லிம்களுடைய இலக்குகள் அல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட இலக்குகள். அவருடைய வர்த்தக ஸ்தாபனங்களை பெருப்பிப்பது போன்று அவர்களுடைய அந்த நிறுவனங்களுடன் அந்த அரசு நிறுவனங்களை அனுபவிக்கும் என்பதற்கான இலக்குகள் இருக்கின்ற பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இந்த சமகாலத்தில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே பல அடைவுகளை அடைந்திருக்கின்றோம். இந்த நாட்டில் 5 இஸ்லாமிய இயக்கங்கள் 11 இஸ்லாமிய இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட பொழுது நாங்கள் அதில் இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற மார்க்க கல்வியை போதிக்கின்ற 5 அமைப்புகளை எங்களுடைய பார்லிமெண்ட் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் பார்லிமெண்ட் உறுப்பினர் தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அவரும் முயற்சி செய்து நாங்கள் பெரும் தெற்கில் உள்ள சிங்கள இனவாத கூட்டம் பெரும் மாமதூர்மாரெல்லாம் பல கத்தோலிக்க அமைப்புகளை எடுத்து நின்ற பொழுது இன்று ஆலம்பாஹசரத் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய பெருமானம் நீக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. அதே போன்று ஜனாதிபதி அவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக அழைக்க இருக்கின்றார். இந்த நாட்டுடைய வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் இன்று காணிகள் தாங்கள் வாழ்வதற்கு இன்று பிச்சை ஏந்துகின்ற பிறர் வந்து எங்களை அடித்து துரத்துகின்ற ஒரு சமூகமாக எங்களை மாற்றப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டை தீர்க்க முடியாவிட்டால் நாளை ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை கவுன்சிலுக்கும் இந்த மக்களின் அடிப்படை உரிமை ஐக்கிய நாட்டு சாசனத்தில் உள்ள இந்த அடிப்படை உரிமைகளுக்கான போராட்டத்தை நாளை ஜெனீவாவில் செய்வதற்கான தகுதியும் ஆற்றலும் முஸ்லிம் காங்கிரசுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் நீண்ட நேரம் பேச முடியாது. இருந்தாலும் எங்களுடைய சௌர சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது ரஹ்மான் ஆஸ்ரி அவர்கள் அவருடைய மேயர் அன்று பறிக்கப்பட்ட அந்த கசப்பான விடயத்தை சொன்னார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த பொழுது அவர் தேர்தலை குறித்த பொழுது தைரியமாக இந்த மண்ணில் சாய்ந்தமரது மண்ணில் இருந்து சௌர சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று அன்று பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கல்முனையில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல கல்லை கொண்டு அடிப்பதற்கு கூட முற்பட்டார்கள். நாங்கள் ஊர்வலம் செல்வதற்கு முற்பட்ட பொழுது அவ்வாறு இருந்தும் இறுதி நிமிடம் வரை அவர் மேயர் ஆக்கும் வரை அந்த களத்தில் இருந்தேன். துரைசோசமாக கட்சியில் இருந்த சில சகோதரர்களுடைய தீக்க தரிசனமற்ற தலைவருக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக அன்று சில கசப்பான நிகழ்வுகள் நடைபெற்றது. இருந்தும் இன்றும் சகோதரர்கள் அன்புக்குரிய பெரியோர்களே, நாங்கள் மீண்டும் இதே சுத்தியாக இருக்கின்றோம். அண்மையில் இந்த பிராந்தியத்தின் பிரபால பாடசாலை அதிபர் நியமனம் வந்த பொழுது கூட கல்முனை பிராந்தியத்தில் தொகுதி எம்பி என்ற ரீதியில் பல அழுத்தங்கள் வந்தது. இந்நாள் அதிபராக வர வேண்டும், இவரைத்தான் போட வேண்டும் என்று எனக்கு எதிராக சோசியல் மீடியாக்களில் வசைபாடிய பொழுது துணிகரமாக 24 மணித்தியாலங்களில் 3000 பெண் பிள்ளைகளுடைய ஒரு தகப்பனாக ஒரு சிறந்த அதிபரை இந்த கல்முனை சாய்ந்த மக்களுடைய உயிர்நாடியாக இருக்கின்ற அந்த பிரபல பாடசாலைக்கு தகுதியான அதிபரை நாங்கள் இதே சுட்டியாக நியமித்திருந்தோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, வசை பாடலாம், ஆனால் எந்த விடயமும் இன்று கல்முனை பிராந்தியத்தில் 20 வருடங்களாக அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும். வெளிநாட்டு அரசுகளை கொண்டு கல்முனையில்
தமிழ் பிரதேசம் தமிழ் மாநகரத்தை பெற வேண்டும் என்று தமிழ் கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடன் போராடி ஒரு இஞ்சி நிலத்தையும் நாங்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்ற போராட்டம் எங்களுடைய போராட்டம் வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு வந்த பொழுது அதில் அவர்கள் தோல்வியடைந்து இன்று நாட்டின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களே சுமந்திரன் செல்கின்றார், சாணக்கியன் சென்றிருக்கின்றார், கடையரசன் சென்றிருக்கின்றார்கள். எந்த பார்லமெண்ட் உறுப்பினர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து கல்முனை நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அந்த அளவுக்கு ஒரு சோதனை மிக்க மண். எனவே நாங்கள் இந்த பிராந்தியத்தில் வாழ்கின்ற சாய்ந்தமருது, கல்முனை, மருதமுனை, நப்பட்டிமுனை எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு இருக்கின்ற சவால்கள், எங்களுக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் தெரியும். எனவே அவற்றை முகம் கொடுப்பதற்காக இந்த கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த மண்ணுக்குரிய பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய பல பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற இந்த சபையில் நாங்கள் இந்த மண்ணிலிருந்து எதிர்காலத்தில் இந்த கட்சி இன்று ஒற்றையப்பட்டிருக்கின்ற இந்த தருவாயில் இந்த மண்ணில் மீண்டும் ஆளுகின்ற தலைவர்கள் உருவாகுவார்கள். அதற்கு கல்முனை தொகுதி பார்லமெண்ட் உறுப்பினர் இந்த சாய்ந்த மண்ணோடு துணையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நேரத்திலே பல உண்மைகளை உரிமையோடு சொல்லி விடைபெற்று தந்திருக்கின்ற கல்முனை தொகுதியினுடைய நிகாமடுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய பிரதி தலைவர், அன்புக்கு மதிப்புக்குரிய கௌரவ HMM ஹாரிஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நாள் இந்த வேளையிலே உரை நிகழ்த்து அன்போடு அளித்துக் கொள்வது நிகழ்ச்சியினை தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்து பல சமூக சேவைகளை இந்த மக்களுக்காக வழங்கிவிட்டு ஒரு தனித்துவமான அரசியல் பாதையிலே தன்னை முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ சமூகத்துக்கான எதிர்கால தொழில் வாய்ப்பு கற்கைஞர்களை மெட்ரோபாலிட்டன் கல்வி நிலையத்தினூடாக தவிசாளராக இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைவரை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் அவர்களே உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் இந்த வேளையிலே ஒரு நிகழ்த்த அன்போடு அளிக்கின்றோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னையும் உங்களையும் இவ்வுலகையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அழைப்பை ஏற்று பெருமனதுடன் வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை, முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களே, அவரோடு படை பட்டாளத்தோடு இந்த அம்பாறை மாவட்டத்திலே எமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உயர்பீட உறுப்பினர்கள் எல்லோரும் இன்றும் நாளையும் இந்த கட்சியை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். வருகின்ற 16ஆம் தேதி மறைந்த மாமனிதர் மருகும் MHM அஷ்ரப் அவர்களுடைய நினைவேந்தலை சிறப்பாக நடத்த வேண்டும் இந்த மண்ணிலே. அதற்கான ஏற்பாடுகளை கலந்துரையாடல்களை செய்து வருகின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஹரிஸ் அவர்களே,
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் அவர்களே, எங்களுடைய முன்னாள் ஆளுநர், நான் மிகவும் நெருக்கமாக அன்பாக எந்த நேரமும் அவரோடு, அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுநராக இருந்த காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த நேரமும் தொலைபேசியை எடுத்தால் சொல்லுங்கள் மேயர் என்று அன்பாக அழகாக பேசுகின்ற மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களே, முன்னாள் மாகாண சபை அமைச்சர் உதுமாலபி அவர்களே, ஆதம் பாபா மதனி அவர்களே, கௌரவ எங்களுடைய கட்சியின் முக்கியஸ்தர்கள், எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் எங்களுடைய நண்பர், என்னுடைய நண்பர் மன்சூர் அவர்களே, மன்சூரை காதர் அவர்களே, மறந்துவிட்டேன் எல்லோத்துக்கும் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த போராளி, தன்னுடைய வாழ்நாள், என்னை பொறுத்தளவில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இன்றும் கூட தன்னால் முடியாவிட்டாலும் அவர் வருகின்ற பொழுது 2 பேர் தூக்கிக் கொண்டு இந்த கட்சிக்காக பல தியாகங்களை செய்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற அந்த மூச்சு, இறுதி மூச்சு செல்ல வேண்டும் என்று மிகவும் இந்த கட்சிக்காக அர்ப்பணித்த, நான் நேசிக்கின்ற அருமை இந்த கட்சியினுடைய தவிசாளர், அன்புக்குரிய, பாசத்துக்குரிய, நேசத்துக்குரிய மஜீத் அவர்களே, கட்சியினுடைய எல்லோரையும் விழிக்க வேண்டும். நான் இருந்தபோது நான் அதிகமாக பேசவில்லை, அமர வேண்டும், தலைவருக்கு இடம் கொடுத்துவிட்டு எல்லோருடைய முகங்களிலும் பசி தெரிகின்றது, வயிற்றை பசி கிள்ளுகின்றது. இந்த நேரம் எல்லோரும் 7:30 மணி அளவில் அவர்கள் வந்தார்கள். இப்பொழுது 10:30 மணியையும் தாண்டி இருக்கின்றீர்கள். ஆகவே இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் விழித்தவனாக நீங்கள் பெருமனதுடன் என்னோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற எமது கட்சியின் தொண்டர்கள், தோழர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், உயர்பட உறுப்பினர்கள், நலம் விரும்பிகள், இந்த கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், எனது வலதுபுறத்திலே பெண்கள் இரவு 7:30 மணி தொடக்கம் தங்களுடைய குழந்தைகளோடு இருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகம் பேசவில்லை, 2 வார்த்தைகளில் பேசிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். 2 விடயங்கள் மாத்திரம்தான். எங்களுடைய தவிசாளர் அவர்கள் சொன்னது போல கட்சியின் உயர்பீடமும் கட்சியின் தலைமையும் எங்களை அழைத்து மறைந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களுடைய 23வது நிறுவனங்களை இந்த மண்ணிலே நடத்த வேண்டும். எங்களுடைய தவிசாளர் அவர்களுடைய வேண்டுகோளின் பிரகாரம் தலைமையும் கட்சியும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே அவருடைய அந்த ஞாபகார்த்த தினம் இடம்பெற வேண்டும் என்று தவிசாளர் அவர்கள் வேண்டிய பிரகாரம் அதை அங்கீகரித்து அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம். 2-3 நாட்களுக்கு முன்பு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொண்ட ஒரு
குழுவை அழைத்து நாங்கள் பேசினோம். இப்படி கட்சியின் தலைமையும் எங்களுக்கு சில விடயங்களை இந்த மண்ணிலே செய்வதற்கு கேட்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அழைத்து அவர்களிடம் பேசி இளைஞர்கள், இந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் எல்லோரையும் அழைத்து நாங்கள் பேசினோம். பேசி அவர்கள் இணக்கம் தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 16ஆம் தேதி மறைந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களுடைய அந்த நினைவுந்தலை நாங்கள் சிறப்பாக இந்த மண்ணிலே நடத்துவோம், நாங்கள் எல்லோரும் ஒன்று திரள்வோம் என்று அன்று சொன்னார்கள். ஆகவே கட்சியின் தலைவர் அவர்களே, நீங்கள் அதை அங்கீகரித்ததற்காக இந்த மண்ணிலே மீண்டும் ஒரு முறை இந்த இயக்கம் மறைந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களுடைய அந்த நினைவேந்தலை இந்த மண்ணில் நடாத்துவதற்கு நீங்கள் அங்கீகாரம் தந்தமைக்காக உங்களுக்கு இந்த மண் சார்பாக, இந்த மக்கள் சார்பாக நாங்கள் உங்களிடம் நன்றியை தெரிவித்தவனாக, அதை பெற்று தந்த எங்களுடைய தவிசாளர் அவர்கள் அந்த விழாவினை, அந்த விடயத்தினை தலைவரிடம் பேசி அதை இந்த மண்ணில் நடாத்துவதற்கு பெற்று தந்த எங்களுடைய தவிசாளர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை கூறிக்கொண்டு, இரண்டாவது விடயம், 2011ஆம் ஆண்டு கல்முனை மாநகர சபையினுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் இந்த இயக்கம் 90% அதிகமான வாக்காளர்களை நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து திரட்டி இந்த கல்முனை மாநகரசினுடைய வரலாற்றிலே முதல் தடவையாக நாங்கள் 13 ஆசனங்களை பெற்றிருந்தோம். ஆகவே அதே நிலைமை மீண்டும் இந்த மண்ணில் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இந்த கல்முனை, இந்த சாய்ந்தமருது பிரதேசத்தில் எமது இயக்கம் அன்று எப்படி இருந்ததோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து இந்த மண்ணிலே அன்று முஸ்லிம் எங்களுடைய முஸ்லிம் காங்கிரசினுடைய இயக்கத்தினுடைய ஆதரவாளர்கள் எப்படி எங்களை இந்த மண்ணிலே ஜொலிக்க செய்தார்களோ அதே போன்று நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மண்ணிலே மீண்டும் ஒரு முறை புரட்சியை செய்து நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு முறை இந்த இயக்கம் இந்த மண்ணிலே ஜொலிக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களிலே இந்த இயக்கம் இந்த மண்ணிலே வளர வேண்டும். மீண்டும் இந்த கட்சியில் பிளங்கப்பட்டுக் கொண்டு இந்த கட்சியை விட்டு தூரமாக்கி இருக்கின்றவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைத்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணம் அமையும். அதற்காக எதையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். பதவி பட்டம் என்பது இறைவன் தருகின்ற ஒரு அருட்கொடை. ஆகவே பதவி பட்டங்களுக்கு அல்ல, எங்களுடைய இயக்கம் வளர வேண்டும், இந்த மண்ணிலே மீண்டும் ஒரு முறை துணிவு பெற வேண்டும், அதற்கு நீங்களும் நானும் தயாராக வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் அன்பான நன்றியை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள். ஆகவே என் மீது கொண்ட அன்பு இரக்கம் காரணமாக நீங்கள் இவ்வளவு நேரம் இருக்கின்றீர்கள். அதற்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்வதோடு இங்கிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு. இந்த நேரத்திலே ஒரு நிகழ்ச்சி விடைபெற்றிருக்கின்ற நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தியிருந்த கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வரும் தற்போதைய மெட்ரோ தொழிலன் கல்லூரியினுடைய தவிசாளரும் அன்புக்கு மதிப்புக்குரிய கலாநிதி ஹிராஸ் மிரா சாஹிப் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நிகழ்ச்சி அன்போடு இந்த வேளையிலே கேட்டுக்கொள்வது
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக மட்டுமல்லாமல் இந்த இலங்கையினுடைய முஸ்லிம்களின் பிரச்சனைகளை தீர்க்கதரிசியாக ஒரு சட்ட முதுமானியாக இருந்து நாடாளுமன்றத்திலே முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற முஸ்லிம்களின் தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி தனது அரசியலிலே நகர்த்திக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாள் நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ அல்ஹாஜ் சட்ட முதுமானி ரவுஃப் ஹக்கீம் அவர்களே உற்சாகமான கரகோஷங்களை வழங்கி அன்போடு அழைக்கிறார்கள். உரையிடுக சான்றோடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர் முன்னாள் கல்முனை மாநகர முதல்வர், மெட்ரோபாலிட்டன் கல்லூரியின் அதிபர் சகோதரர் ஷிராஸ் மீரா சாஹிப் அவர்களே, எமது மறைந்த தலைவரின் பாசறையில் புடம்போட்டப்பட்ட ஒரு மாணிக்கமாக இந்த மண்ணிலே இந்த கட்சியின் ஒரு ஊழியனாக நாடு முழுவதிலும் மூலை முடுக்குகளிலும் கட்சியை வளர்ப்பதிலே தன்னுடைய நாவன்மையை வெகுவாக பிரயோகித்த எங்களுடைய கட்சியின் தவிசாளர் சகோதரர் ஏல் அப்துல் மஜீத் அவர்களே, அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹரீஸ் ஃபைசல் காசிம், எம்எஸ் தௌஃபிக், முன்னாள் மாகாண சபை அமைச்சர் எம்எஸ் உதுமா லெப்பை, முன்னாள் கிழக்கிழங்கை ஜமியத் உலமாவுடைய தலைவர், உடைய மறைந்த தலைவரின் நெருங்கிய ஆத்ம நண்பர் அஷேக் SHM ஆதம்பாவா மதனி அவர்களே, இங்கு ஒரு சிறப்பதிதியாக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஆளுநரும் அமைச்சருமான சகோதரர் MLA ஹிஸ்புல்லா அவர்களே, சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய கட்சி முக்கியஸ்தர்கள் உட்பட கட்சியின் அபிமானிகள், ஆதரவாளர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முதல் கண் எனக்கு நல்லா தெரியும், உங்கள் எல்லாருக்கும் பசி, நீண்ட உரைகளை கேட்டு இவ்வளோ நேரம் இருப்பதும் கஷ்டம். ஆனால் தலைவர் எழும்பினா கொஞ்சம் நேரம் பேசத்தான் வேணும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும். முதலிலே எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரு சிறிது காலம் இந்த கட்சியின் ஒரு உறுப்பினராக, கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக, தலைவரினால் அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய கட்சியின் தேசிய அமைப்பாளராக,
அலங்கரிக்கப்பட்ட அண்மையில் எங்களை விட்டு பிரிந்த சகோதரர் மயூன் முஸ்தபா அவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை, குறிப்பாக அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இல்லாமல் இறைவன் வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சிறிது காலம் அவர் இல்லை, நீண்ட காலம் என்று சொல்லலாம், இந்த கட்சியை விட்டு தூர இருந்தாலும் இந்த மண்ணை நேசித்தவர் மாத்திரமல்ல, இந்த மண்ணிலே நிறைய பேரை தூக்கிவிட்டவர் என்ற அடிப்படையில் அவரை நான் கௌரவப்படுத்தவும் கண்ணியப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். போதாக்குறைக்கு இந்த கட்சியில் அவர் இருந்த காலத்திலே அவர் மிக விரும்பப்பட்ட ஒருவராக, தலைவருடைய நேசத்துக்குரிய ஒருவராகவும் இருந்தார் என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு புதிய உற்சாகம் வந்திருக்கிறது என்ற விதயமாக பேசினார். சாய்ந்தமருதில் இந்த உற்சாகம் வருவது மாத்திரமல்ல, அப்படி உற்சாகம் இருப்பது நாட்டில் பிற பாகங்களில் இருக்கிற கட்சி போராளிகளுக்கு கொஞ்சம் தெரிய வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு எண்ணப்பாட்டிலே இருக்கிறார்கள். கட்சி படுமோசமாக பலவீனப்பட்டு விட்டது, அழிந்து விட்டது, இனி எழும்ப மாட்டாது என்ற மாதிரி எல்லாம் கதைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் நாங்கள் அகஸ்மாத்தாக, அதுவும் எங்களுடைய தவிசாளருடைய ஒரு தயவான வேண்டுகோளுக்காக இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வோம் என்ற ஒரு விஷயத்தை பேசிய போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததும், அதே நேரம் அதுக்கு பின்னால கொஞ்சம் சலசலப்பும் வந்துச்சு. அப்ப சலசலப்பு வாரது என்பது ஒரு கட்சிக்குள்ளே உள்ளக முரண்பாடுகள் என்பது எந்த நேரமும் ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம் அல்ல. அதுலேயும் சில ஆரோக்கியங்கள் இருக்கு. அதில் ஒரு ஆரோக்கியம் தான் இன்றைக்கு காண்ற இந்த உற்சாகம். அது ரெண்டு புறத்திலையும் வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நாம் இன்னொரு இடத்துலையும் குந்தி இருந்து விட்டு வந்தோம். அப்போ அங்கேயும் என்ன நிறைய சமாளித்து பேசுகிற வேலையில் செய்ய தம்மணும் தலைவர். சில உண்மைகளை சொல்லணும், உண்மையான கள நிலவரங்களின் யதார்த்தங்களை சொல்லணும். இது எல்லாத்தையும் நான் உண்மை என்னன்னு சொன்னேன். இதில் நான் இங்கேயும் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. சகோதரர் டாக்டர் மீரா சாஹிப் மெட்ரோபாலிட்டன் காலேஜுடைய அந்த பரிசு, இந்த பட்டமளிப்பு விழாக்களை நடத்துவார். இப்போ நான் 2-3 தரம் போயிட்டேன். அது ஒரு கச்சிதமாக செய்வார். நான் எத்தனையோ நான் ஒரு உயர்கல்வி அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். இலங்கையின் பெரிய பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இவருடைய பட்டமளிப்பு விழா மாதிரி அந்த ஒழுங்கு முறைப்படி நடக்கிற ஒரு பட்டமளிப்பு விழா காண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அவ்வளோ நேர்த்தியாக செய்வார். கொடுத்த பணியை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ஆள் என்றது இன்றைக்கு நேற்றல்ல, எங்களுக்கு அவர் மேயர் பதவி கொடுத்த நாள்ல இருந்து தெரியும். அதை பறிச்ச கதையெல்லாம் வேற கதை, அதை இப்போ கதைக்கிறது. அவரை நம்ம கொலரை பிடிக்காத குறை பிடிச்சு அவர் சொல்லியும் அவர் உண்டு கண்ணியமாக ரிசைன் பண்ணார். பெரிய வந்தார், சார் நான் ரிசைன் பண்ணி தாரேன் என்று ரிசைன் பண்ணி தந்தவர். அதை நான் மறக்கவும் முடியாது. அது ஒரு புறம். ஆனால் இதில் இன்றைக்கு 2 பேர் இருக்காங்க. இங்கே கட்சியிலிருந்து கொஞ்சம் தூரம் இருந்து வந்திருக்கிறார். அதில் டாக்டர் மீரா சாஹிப் ஒரு ஆள். அடுத்தது ஆக முக்கியமான இன்று கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை உருவாக்கி இருப்பது சகோதரர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுடைய வருகை. இந்த 2 பேர்லையும்
நாங்கள் அவரை பற்றி நான் டாக்டர் சிராஸ் மீரா சாஹிப் பற்றி சொல்லிட்டேன். எங்களுடைய சகோதரர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பற்றி சொல்லுவதா இருந்தால் முக்கியமான ஒரு விஷயம், கட்சியை விட்டு போய் இதுவரைக்கும் முஸ்லிம் காங்கிரஸுக்கு எதிராக கட்சி தொடங்காத ஒரு ஆள்னா வரலாம். அவருக்கு எவ்வளவு என்ன கட்சி தொடங்கி இருக்கலாம். அவர் சொன்னதெல்லாம் அப்படி சொல்ற ஆட்களுக்கெல்லாம் சொல்றேன் என்னென்னா, முஸ்லிம் காங்கிரஸுக்கு எதிராக நாம கட்சி தொடங்கப்படாம். அது எங்கட கட்சி, அது எங்கட கட்சியாக தான் இருக்கும். ஒரு நாள் அந்த கட்சிக்கு நான் போவேன். இப்ப நான் சந்தர்ப்ப சூழல்னால அந்த கட்சிக்கு வெளியில் இருந்தாலும் அந்த கட்சியில தான் நான் போய் மரணிக்கணும்ன்றதான் என்னுடைய ஹாஜத் என்று அவருடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லி வந்த ஒருவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் கண்ணியத்துக்குரியவர், இன்றும் கட்சி ஆதரவான அவருடைய ஒரு நல்ல சேவை மனப்பான்மை கொண்டவர், நல்ல ஆற்றல் மிகுந்த ஒரு அரசியல்வாதி என்று அறியப்பட்டவர் என்ற காரணத்தினால் அவருடைய வருகை இன்னும் எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கின்ற அதே நேரம் தலைவருடைய இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி அவரை இழந்த நாள், அந்த இழப்பின் சோகம் இன்னும் எங்களை தொடர்ந்தும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவருடைய நினைவு தினத்தை கட்சியின் ஒரு புதிய யுகத்துக்கான ஆரம்பமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது பலருடைய விருப்பம். அதன் அடிப்படையிலே கொஞ்சம் தொய்வு உருவாகி இருக்கிற, தொய்வுபட்டு இருக்கிற கட்சியின் கட்டமைப்பு வேலைகளை இன்னும் உறுதியாக செய்வதற்கு இந்த நிகழ்வோடு சேர்த்து நாங்கள் நாடு முழுவதிலும் கட்சி முக்கியஸ்தர்கள் போய் அந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் தான் இன்று இந்த கள விஜயத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அடுத்த மிச்ச சந்தோஷமான விஷயம் இப்ப என்னன்னா, கட்சியின் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எல்லாம் உண்டாயிருக்கும். இதை பார்க்கறது இன்னும் பெரிய சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் காலமாக தலைவர் ஒரு பக்கம், எம்பிமார் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையா இருந்தது. அதை வச்சுக்கொண்டு நிறைய பேர் அந்த கதை இந்த கதை இந்த இந்த ஃபேஸ்புக் மீடியா அது இதுக்கெல்லாம் அது ஒரு பெரிய அவலா போயிடுச்சு. அப்ப இதுக்கெல்லாம் இப்ப முடிவு கட்டி எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் போயிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இப்போ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் உடைய அலுவலகம் ஒன்றில் ஒரு பெரிய கூட்டம், அங்கேயும் இதே மாதிரி ஒரு உற்சாகம். அப்ப இதெல்லாம் உருவாகி இருக்கிறது என்பது நல்ல சகுனம். போதாக்குறைக்கு ஒரு தேர்தலும் கிட்டத்தில் இல்லை, இருந்தால் வேற பிரச்சிக்களை கொண்டு வரும். ஆனா தேர்தல் இல்லாத ஒரு காலத்தில் எல்லாம் ஒத்துமைப்பட்டு உண்டாக பயணித்து கட்சியை கட்டி எழுப்புவது என்பது மிக முக்கியமான விஷயம். அதிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இந்த பயணிக்கிற விஷயம் கட்சி போராளிகளுக்கு பெரிய ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது. தலைவருடைய மகிமையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதிய என்ற ஒரு அவருக்கு பிறகு அவருடைய அரசியலுக்கு பிறகு பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் என்ற ஒரு புதிய பரம்பரை இருக்கிறது. அது நிறைய பேர் இங்கு பார்க்கிறேன், படங்களிலும் அல்லது யூடியூப் வீடியோக்களில் தான் தலைவர் என்றால் யார் என்று பார்க்கிறார்கள். ஆனால் கீழ நல்ல தலைவருடைய சகவாசத்தை அனுபவித்த எங்களில் பலருக்கு அந்த சுகானுபவம் ஒரு அலாதியானது. அது ஒரு சாதாரண ஒரு சுகானுபவம் அல்ல. அவருடைய முன்னிலையில் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு அலாதியான உற்சாகம், இந்த தலைவரை கண்டால் அதில் ஏற்படுகிற வித்தியாசமான உற்சாகம் ஒரு சாமானியமான ஒரு விஷயம் அல்ல. எதிலும் போராட்ட குணம் இருக்கிற மாதிரியும் அவருடைய
தன்னுடைய பாசறையில் இருப்போடு காட்டுகிற பாசம், அன்பு, அதை பரிமாறிக்கொள்கிற விதம். யாராவது கட்சிக்காரனுக்கு குழந்தை கிடைச்சா போதும், வீட்டை போய் இறங்கிடுவார். போய் அதெல்லாம் அவருடைய அலாதியான விஷயங்கள். இந்த எங்களுள் பலருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வளர்த்து போடுறது கஷ்டம். நாங்கள் எங்கேயாலும் ஒரு பயணம் போனால் தான் வருவோம். ஆனால் லீடர் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கேட்டு போய் இந்த விஷயங்களை பார்க்க. என்ன ஒவ்வொரு தனிப்பட்ட கட்சி போராளியுடைய நலன்களை பேணி அவர்களோடு தொடர்பாடுகிற ஒரு மிகச்சிறந்த பண்பு எங்களுடைய தலைவருக்கு இருந்தது. எனவே அவரோடு இருந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற, அவருடைய நினைவுகளை மீண்டும் மீட்டிக்கொள்ளுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதை மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழகத்திலிருந்தும் சில பேச்சாளர்களை வரவழைப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். நல்ல விதத்திலே அந்த நிகழ்ச்சிகளை நடத்த முடிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கூட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கிற நிலையிலும் இன்று ராப்போசனம் மிக விமரிசையாக ஏற்பாடு செஞ்சிருப்பார் சிராஸ். எனவே அதிலும் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினால் இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. வார்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நேரத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்ற எல்லோரையும் தயவு செய்து ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இங்கே இராப்போசனம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து எல்லோரும் அதில் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று தந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் அன்புக்கும் மதிப்புக்குரிய கௌரவ அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து இங்கே வருகை தந்த எங்களுடைய கட்சிகளுடைய தொண்டர்கள் மற்றும் ஏனையோருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே கலந்து கொண்ட எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் முக்கியமாக நன்றிகளை சொல்ல வேண்டும். காரணம், இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உலகறியச் செய்வதிலே முக்கியமானவர்கள் ஊடகவியலாளர்கள். தயவு செய்து எல்லோரையும் ஆசனங்களில் அமருமாறு இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான இராப்போசனம் இங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது நேரம் சரியாக 11:05 இருக்கிறது. தயவு செய்து இராப்போசனத்தில் கலந்து கொண்டு வீடு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே பிரசனமாக சிறப்பித்திருந்த எங்களுடைய அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுக்கான ஒளி அமைப்புகளை எமக்கு இங்கே வழங்கியிருந்த சனா எலக்ட்ரிக்கல் அண்ட் சவுண்ட் சிஸ்டத்தினுடைய உரிமையாளர் ஃபசீல் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து அவருடைய ஏனைய உதவியாளர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி நடத்துவதற்கு தனது வளாகத்திலே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த மெட்ரோபாலிட்டன் கல்வி நிறுவனத்தினுடைய தவிசாளரும் முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய முதல்வருமான அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கலாநிதி மீரா சாஹிப் அவர்களுக்கும், அதே போன்று இங்கு வந்திருக்கக்கூடிய